அது ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல எப்பயும் பச்சை பசேல்னு பூக்களும் செடிகளும் பூத்து குலுங்குற கிராமம். அந்த கிராமத்துல முருகன்ற ஏழை விவசாயி, அவன் மனைவி மீனா, அவன் பையன் சரவணன் கூட சந்தோஷமா வாழ்ந்து வந்தாரு. அந்த ஏழை விவசாயிக்கு சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு அவருடைய பூர்வீக வீடு மட்டும்தான் இருக்கு. அவருக்கு சொந்தமா வயல் இல்லாததுனால அவர் கூலிக்கு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்படி முருகன் தன்னோட மனைவி மீனா கிட்ட இந்த மாதிரி சொன்னாரு. சரி மீனா, எனக்கு வயலுக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். என்னோட மண்வெட்டி எடுத்துக்கிட்டு நீ பையனை பள்ளிக்கூடத்துக்கு ஜாக்கிரதையா அனுப்பி வைங்க, சரியா? நான் போயிட்டு வரேன். சரிங்க, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி முருகனை வழி அனுப்பி வச்சுட்டு தன்னோட பையன் சரவணனை பள்ளிக்கூடத்துக்கு கிளப்பினான். அப்படி முருகன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். அவன் கிளாஸ் உள்ள நுழையும் போதே அவனோட நண்பர்கள் எல்லாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ சரவணன் தன்னோட முகத்தை ரொம்ப சோகமா வச்சுட்டு அவனோட நண்பர்கள் கிட்ட, இதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? நான் என்ன பண்ணேன்? எதனால என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? என்னது, எதுக்கு உன்னை பார்த்து சிரிக்கிறோமா? என்னடா பேக் வச்சிருக்க? என்னடா செப்பல் போட்டது? மஞ்சள் பேக், மஞ்சள் செப்பல் அப்படின்னு சொல்லி இன்னும் சத்தமா சிரிச்சு அவனை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அவனோட நண்பர்கள். இந்த பக்கம் மீனா தன்னோட வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தன்னோட மகன் சரவணன் ரொம்ப சோர்வா நடந்து வர்றத மீனா பாக்குறாங்க. அப்போ உடனே மீனா எழுந்திருச்சு சரவணன் கிட்ட இப்படி கேக்குறாங்க. சரவணா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் நம்ம சோர்வா இருக்கிற? ரொம்ப களைப்பா தெரியுற, உனக்கு என்ன ஆச்சு? அம்மா, நான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. என் பையையும் என் செப்பலையும் பார்த்து கிண்டல் பண்றாங்கம்மா. நான் மட்டும் தாம்மா ஸ்கூலுக்கு செப்பல் போட்டு போறேன், எனக்கு ஷூ வாங்கி கொடுங்கம்மா. சரவணா, உங்க அப்பா நாளெல்லாம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு 2 வேளை சாப்பாடு தான்ப்பா அவரால் போட முடியுது. இதுல எங்க இருந்துப்பா பைக்குக்கும் ஷூவுக்கும் நம்ம ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லி சரவணனை கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விடுறாங்க மீனா. இந்த பக்கம் பாவம் முருகன் நாளெல்லாம் வெயில்ல கஷ்டப்பட்டு அவர் வயல் வேலை செய்யறாரு. அவர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கான ஒரே வருமானம் இந்த முருகனுக்கு இந்த விவசாயம் தான். அப்படி முருகன் வயல் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது தன்னோட மனைவி மீனாவும் பையன் சரவணனும் வரத பாக்குறாரு. என்ன மீனா, என்ன இந்த பக்கம் பையனை கூட்டிட்டு இங்கே வந்திருக்க? உனக்கு வீட்டுல எதுவும் வேலை இல்லையா? சரவணா, உனக்கு பள்ளிக்கூட பாடம் எதுவும் எழுதுறதுக்கு இல்லையா? அப்படி முருகன் தன்னோட மனைவி மீனா கிட்ட கேக்குறாரு. அப்போ மீனா முருகன் கிட்ட சரவணோட பள்ளிக்கூடத்துல அவனை கிண்டல் பண்ணதையும் அவன் நண்பர்கள் அவனை கேலி பேசினதையும் பத்தி விவரிக்கிறார். ஓ, இதுதான் நடந்த கதையா? சரவணா, அப்பா சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டுக்கோ. நம்மளோட வாழ்க்கையே பல அவமானங்களும் சவால்களும் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. இதுல இருந்து நம்ம கண்டிப்பா வெளியே வந்துடலாம். எப்படின்னு யோசிக்கிறியா? உன்னோட கல்வி மட்டும்தான் அதுக்கு காரணம். உன்னோட கல்வியையும் படிப்பையும் வச்சு கண்டிப்பா இதுல இருந்து நீ மீண்டும் வெளியே வந்து. சரிப்பா, நீங்க சொன்னது எனக்கு நல்லா புரிஞ்சுது. கண்டிப்பா நான் நல்லா படிப்பேன்ப்பா. நல்லா படிச்சு நீங்க சொன்னது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன்ப்பா. அப்படி அந்த முருகனோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அன்னைக்கு நாள் அப்படியே போயிடுச்சு. அப்படி சரவணன் மறுநாளும் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அதே மாதிரி அவனோட நண்பர்கள் எல்லாம் அவனை கிண்டல் பண்றாங்க. அவனை பக்கத்துல கூட உட்கார விட மாட்டாங்க. அதனால சரவணன் அவன் பாட்டுக்கு தனியா போய் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடறான். அவங்க அப்பா சில வார்த்தைகள் மட்டும் அவன் ஆழ மனசுல நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால அவன் படிப்புல கவனம் செலுத்தணும்னு முடிவு பண்ணான். அப்படி நாட்களும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் காலை வேளையில முருகனும் மீனாவும் வயல் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவங்கள பார்க்கறதுக்காக சரவணன் ஆர்வமா ஓடுனான். ஏன் சரவணா, என்னாச்சு? எதனால இப்படி நீ ஓடி வர? பாரு, அம்மாவும் நானும் பயந்து வந்திருக்கோம். எதனால இப்படி நீ ஓடி வர? அப்பா, நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்ப்பா ஓடி வந்தேன். நான் 12வது பரீட்சை எழுதினேன்ல, அதுக்கு ரிசல்ட் வந்துடுச்சுப்பா. நான் தான்ப்பா ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட். அது மட்டும் இல்லப்பா, என்னோட மேல் படிப்புக்கு என்னோட ஸ்கூல்லே ஏற்பாடு பண்றாங்களாம்ப்பா. சரவணன் சொல்றதை கேட்டு முருகனும் மீனாவும் ஆனந்த கண்ணீர். அப்படி சரவணன் அவரோட மேற்படிப்புக்கு பட்டணத்துக்கு போனான். அவனோட காலேஜ்ல எல்லாரும் பார்க்கவே வித்தியாசமா தெரிஞ்சாங்க. சரவணன் கரெக்டா டைமுக்கு கிளாஸ்ல போய் உட்காந்துட்டான். ஆனா பெருசா யாரையுமே அங்க காணோம். ஆனா அவன் நம்ம வந்த வேலை படிக்க தானே அப்படின்னு சொல்லி அவன் போய் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துட்டான்.
அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது அவனோட காலேஜ்ல எல்லாரும் டூருக்கு போனாங்க. ஆனா டூருக்கு போன இடத்துலயும் சரவணன் படிக்கிறத பார்த்து அவனோட நண்பர்கள் எல்லாம் அவனை கேலி பண்ணாங்க. அப்படி சரவணோட வாழ்க்கையில அந்த நாளும் வந்துச்சு. ஒரு நாள் காலையில முருகனோட வீட்ல, அம்மா அம்மா எங்க இருக்கீங்க? அம்மா, அப்பா, நான் என்னோட படிப்பை முடிச்சிட்டேன். எனக்கு அங்கேயே வேலையும் கிடைச்சிடுச்சுப்பா. நீங்க இனிமே கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். நீங்க இனிமே கண்டிப்பா ஓய்வு எடுத்துக்கலாம். அப்படி சரவணன் பேசுறதை கேட்டு முருகனும் மீனாவும் சந்தோஷத்துல பூரிச்சு பண்ணாங்க. அவங்களோட கண்கள்ல ஆனந்த கண்ணீரை பார்க்க முடிஞ்சது. சரி சரவணா, நீ பேசுறத கேட்க அப்பாவுக்கு சந்தோஷமா இருக்கு. நீ வா போய் சாப்பிடலாம். அப்படி அந்த குடும்பமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அன்னைக்கு அவங்களோட சாப்பாட்டோட சந்தோஷமும் ஆனந்தமும் கலந்துருக்குது. பாத்தீங்களா நண்பர்களே, ஒருத்தரோட வாழ்க்கையில படிப்புன்றது எவ்வளவு முக்கியன்றது. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் படிச்சா அவங்க தலைமுறையே உயர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை பார்க்குறேன்.